நான் தான் சொன்னேன்ல, எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. நான் மிக்சர் பாஸ்ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவப்பட்டது எல்லாரும் சொல்றது ஒரு 2 பேர் கீழ கமெண்ட்ல கதறிட்டு இருந்தாங்க. மிச்சம் வந்து நீங்க மிக்சர் பாஸ் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. பின்ன மிக்சர் பாக்ஸ மிக்சர் பாஸ்ன்னு சொல்லாம என்ன சொல்றது? ஸ்வீட் பாக்ஸ் நான் சொல்றது அப்படிங்கிற மாரி தான் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு கன்டென்ட் வெங்காயம் இல்ல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கி கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? பட் என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு 2, 3 கன்டென்ட் அதுலருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிக் பாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோல நம்ம எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா, ரியல் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க தான். கானா வினோத் ஒரு சைடுல அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுல போய் அவர் பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, செம்ம வைப்ல வந்து இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் கமருதீன் செம்ம டான்ஸ போட்டு பட்டைய கிளப்புனார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பார்வதி என்னாச்சு? பார்வதி என்னாச்சு? அப்படின்ற மாரி நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஐ ஹேவ் அன் அப்டேட் ஃபார் பார்வதி. பார்வதி இங்க வந்துட்டாங்க சென்னைக்கு. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கானா வினோத் வெளிய வந்த பிறகு, அவருடைய ஏவி வித் கமருதீன் அப்படிங்கிறது நிஜமாவே மனச உலுக்கிருச்சு. சரியா? அதுவும் அந்த நட்புக்குள்ளே ஒரு பிரிவென்று வந்தது அப்படின்றது தான் பீக்கு. சரியா? அது பீக் ஆயிருச்சு. ஆனா வெளிய வந்து அவங்க பேசுனாங்களா அப்படின்றத அடுத்து நீங்க கேட்பீங்க. அதேதான். கானா வினோத் வீடியோ கால் மூலமாக கமருதீன் கிட்ட அந்த ஃபேன்ஸ் மீட்ல இவர் வந்து இருந்தார்ல, அப்ப வந்திருக்காரு. வீடியோ கால். அப்படியே பார்த்து பேசி, "என்ன மச்சான் எப்படி இருக்க? எல்லாம் நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் நட்பு. சரியா? அதே மாரி இவங்களுடைய இதுலயும் கானா வினோத்தோடைய செலிப்ரேஷன் அப்பயும் இவங்க 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, ஒரே மாரி தான் நடந்தது. இவர் ஒரு பக்கம் பண்ணாங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 2 பேரும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் வின்னர் இஸ் கானா வினோத் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சீசன் 8 முத்துக்குமரன் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர் அப்படின்றத அறிவிச்சு அவரே போஸ்ட் போட்டார். இனிமேல் 4 பேர் உள்ள ஆடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக்சர் தான்டா. யார் பெரிய மிக்சர் தின்றீங்க, அத தின்னுட்டு போங்க அப்படின்ற மாரி வெளிய நம்ம முத்துக்குமரன் அவர்கள் கானா வினோத் ஒட்டுமொத்த மக்களுடைய அன்பையும் சம்பாதித்து விட்டார். அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வேற லெவல். நாங்களும் அதான் சொல்றோம். சரியா? அதே மாரி கமருதீன் வெளிய வந்தும், அவர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் தாய்மார்கள் அவ்ளோ பேர் அவங்க வந்து கொண்டாடுறாங்க. ரியல் வின்னர் இப்படி கொண்டாட மாட்டாங்க. நாளைக்கு 4 மிச்சர் வெளிய சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அந்த 4 பேர் இருக்காங்கல்ல உள்ள, வெளிய வந்தா விஜய் சேதுபதி மட்டும் தான் கொண்டாடுவாரே தவிர, மக்கள் கொண்டாடுவதற்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களிடத்தில். ஓகே. அந்த மாரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நமக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க இவங்களோட செலிப்ரேஷன? கானா செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. கமருதீனோட செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையான மக்களுடைய ஆதரவு பெற்ற 2 நபர்கள், 2 இல்ல 3 இன்னொருத்தவங்களும் கூட. அவங்கள பத்தி தான் அப்டேட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெறிகொண்டு இருப்பீங்கங்கிறது தெரியுது. சொல்லிர்றேன். ஸோ பராசக்தி படத்துக்கு நம்ம துணிவே சக்தி கூட நம்ம பார்வதி வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூட போயிருக்காங்க. ஸோ அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ இல்ல, ஒரு போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த மாரி நாங்க வந்து அம்மா கூட போயிருக்கோம் அப்படின்ற மாரிலாம் அவங்க ஃப்ரெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் உன்ன நீலாம்பரியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அ வசுந்தரா அப்படின்றது அதாவது அந்த கேரக்டர்ல உள்ள இருக்கக்கூடிய ரஜினிக்கு மனைவியா இருக்கக்கூடிய சௌந்தர்யா தான் நீ அப்படின்ற மாரி, நீலாம்பரி கிடையாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் போட்டு எல்லாத்தையும் வியக்க வைத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க கண்கள்ல ஒரு ஏக்கம் இருக்கு பார்வதிக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. நான் ரெட் கார்ட் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கிறப்ப, அது ப்ராசஸ் பண்றது இதுவரைக்கும் எந்த சீசன்லயும் தமிழ்ல இருந்தது கிடையாது. ரெட் கார்டு வந்து பெண்களுக்கு. அது ஒரு சரித்திர சாதனையாக பார்வதிக்கு சொன்னாலும், அதெல்லாம் பெரிய கவலைப்பட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு கண்கள்ல ஒரு சோகம் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹோப் ஷி பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஓகே. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்